Victory begins at Vidyalakshmi. Hi students, good morning to all. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். லாஸ்ட் கிளாஸ் நம்ம கொடுத்துருந்த 2-3 வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா நீங்கள்? நல்லா இருந்துச்சா? எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்களா? எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லையே, ஈஸியாக தானே இருந்துச்சு. சார், இனிமேல் சார் உங்களுக்காக இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸை பூரா தனியாக எடுத்து போட போகிறேன். குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு தேவையான மெயின் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பூரா ஒரு வீடியோவாக போட போகிறேன். ஸோ என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? கண்டினியூஸாக அடுத்த கிளாஸ் பார்க்கலாமா? நம்ம அடுத்த வீடியோ போகலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது 8th கொஷின். இஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ஏன்னு கேட்குறாங்க. சார் என்னங்க சார், எப்போவுமே நம்மக்கிட்ட ஏவை தான் கொடுப்பாங்க, அட்ஜாயிண்ட் கேட்பாங்க அல்லது ஏ இன்வெர்ஸ் கேட்பாங்க. இந்த தடவை நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? ஒரு சாதாரண ஏவை கேட்குறாங்க. முதல் ஏவாக இருந்திருந்தால் தான் அட்ஜாயிண்ட்டுக்கு வந்திருக்கும். இப்போ அட்ஜாயிண்ட் ஏவை எடுத்து கையில் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க? இதை ஏவாக மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, எப்படி கேட்டாலும் எழுத தெரியணும்ல. அதாவது ஏயிலேருந்து அட்ஜாயிண்ட்டுக்கு ஏவுக்கு போக தெரியணும், அதே மாதிரி அட்ஜாயிண்ட் ஏலேருந்து ஏவுக்கு வரவும் தெரியணும், இல்லையா? அதுக்காக தான் இந்த கொஷின் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் 1 or 2 டைம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் தான். ஸோ நல்லா பாருங்கள், கவனிங்க, ஈஸியாக தான் இருக்கும். கொடுத்த கொஷினை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷன் by given adjoint A is equal to 2 minus 4 2 minus 3 12 minus 7 minus 2 0 2. இந்த கொஷினை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதிக்கோங்கடா கண்ணா. ஏன்னா கொஷினில் 4 இடத்துல மைனஸ் வந்திருக்கு. தப்பி தவறி ஒரு மைனஸை விட்டீங்கன்னா கால்குலேஷனில் தப்பு வரும், சரியா? நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கிளாஸஸில். ஒரு மைனஸ் ப்ளஸ்ஸை மாற்றி எழுதிடாதீங்க, உங்களுக்கு அவங்க கொடுத்த ஆன்சரோட கரெக்டாக வராது. நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கீங்களான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போது கொடுத்தது என்ன கொடுத்தாங்க? அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸை கொடுத்துட்டோம். டு ஃபைண்ட் என்னப்பா? டு ஃபைண்ட் ஏ, டு ஃபைண்ட் ஏ, சரியா? ஏ இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க் போட்டேன். இதுக்கு ஃபார்முலா இருக்கா? ஓ, ஞாபகம் வந்துருச்சா உங்களுக்கு? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அட்ஜாயின்ட்ஸ் சார் நடத்தினே இல்லையா? ஒரு 6 பாயிண்ட் உள்ளது. அதில் நாம் ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்ஸும் உண்டு, சரியா? therefore A is equal to plus or minus 1 divided by root of modulus adjoint A, determinant adjoint A into adjoint of adjoint A. நல்லா கவனிங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வேணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ இதுதான் ஃபார்முலா. நாம் யாரை கண்டுபிடிக்கிறதுக்கு? ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு. மறுபடியும் ஒரு தடவை சொல்லவா? ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸுக்கு மறுபடியும் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அவங்க கொடுத்த அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம மறுபடியும் என்ன செய்யணுமா? அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லை, நாம் டிட்டர்மினண்ட்டும் கண்டுபிடிச்சிக்கணும். அதையும் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். டைரக்ட் டைப் என்ன செய்யலாம்? therefore இதுக்கு தேவையான இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிப்போம். டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏவுக்கு டிட்டர்மினன்ட் டைரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம். மறுபடியும் நான் எழுதி அதுக்கு டிட்டர்மினன்ட் போட்டு காட்டலை. நம்மக்கிட்ட இருக்கிற சம்மவே அப்படி காட்டினாலும் தப்பு இல்லை, சரியா? இப்போ டிட்டர்மினன்ட் எடுத்தால் என்ன வரும்? ஃபஸ்ட் டேர்ம் இன்டு கரஸ்பாண்டிங் மைனர், கரஸ்பாண்டிங் மைனர். ஆன்சர் என்ன வருது பாருங்கள். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 24 minus 0 minus 0 plus 0 எப்படி போட்டாலும் ஒன்று தான், சரியா? அடுத்து மைனஸ் ஆஃப் -4 இன்ட்டு இங்கே பாருங்கள், இந்த ரோவையும் நடுவில் இருக்க காலத்தையும் கழிச்சுட்டோம்னா -6 -14
ஏன் சார் இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிருக்கீங்க க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிருக்கீங்க? ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக. இது சைன்டு மைனரோட நம்பருக்கு வரணும். அடுத்து பக்கத்தில் இருக்கிறது அது கரஸ்பாண்டிங் மைனர் டேர்ம். சரியா? அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ் 2 இன்ட்டு இதோட மைனர் பாருங்கள், இந்த 2ன்ற எலமெண்ட்டோட மைனர் என்ன இருக்குது? 0 + 24, 0 + 24, 0 + 24. இப்போ அதை ஷார்ட் பண்ணலாம். 48 இது என்ன ஆகும்? +4 இன்ட்டு என்ன பாருங்க நம்மக்கிட்ட இது -20 இருக்கா? -20. அடுத்து ப்ளஸ் 2 இன்ட்டு 24, 2 இன்ட்டு 24. இப்போ என்னென்ன வருது பாருங்கள், 48 மைனஸ் என்ன பாருங்க நம்மக்கிட்ட 80. அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ் 48 which is equal to 96 minus 80 is equal to 16, is equal to 16. Determinant value கிடச்சிருச்சு. Determinant of adjoint A is 16. சார் இங்கே நாங்கள் நாட் ஈக்குவல் டு 0 போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, வேண்டாம். ஏன் போட வேண்டாம்? நாம் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறதில்ல. நாம் வெறுமனே என்ன செய்ய போகிறோம்? டிட்டர்மினன்ட் வேல்யூவை யூஸ் தான் பண்ண போகிறோம். அதனால் இது நாட் ஈக்குவல் டு 0லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. சரியா? இன்வெர்ஸ் கேட்டால் மட்டும்தான் டிட்டர்மினன்ட் எப்போ கண்டுபிடிச்சாலும் அந்த டேர்முக்கு நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும். இப்போ தேவையில்லை. இப்போ நமக்கு அடுத்து என்ன வேணும்? ஏற்கனவே இருக்கிற அட்ஜாயிண்ட்டுக்கு மறுபடியும் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே இருக்கிற அட்ஜாயிண்ட்டுக்கு மறுபடியும் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த அட்ஜாயிண்ட்டுக்கு அட்ஜாயிண்ட்டே கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் மெத்தடே போயிடலாம். 2 - 4 2, -3 12 -7, -2 0 2. பாருங்க, இங்கே என்ன செஞ்சுக்கிட்டேன்? நான் அவங்க கொடுத்த அட்ஜாயிண்ட் ஏவை எடுத்துக்கிட்டேன், 3 ரோவையும் எடுத்துக்கிட்டேன். எப்பயும் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? அதை சார் ஃபாஸ்ட்டாக போட போகிறேன், கவனிச்சுட்டு வாங்க. சரியா? இப்போ ரோ 1 ரோ 4 எழுத போகிறேன். 2 -4 2, ரோ 2 ரோ 5 எழுத போகிறேன். -3 12 -7. இப்போ C1 C4 எழுத போகிறேன். 2 -3 -2 2 -3. C2 C5 எழுத போகிறேன். -4 12 0 -4 and then 12. எப்பயும் போல என்ன வேண்டாம்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் நமக்கு வேண்டாம். இப்போ டைரெக்டாக நம்ம என்னதான் எடுக்க போகிறோம்? அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏவுக்கு மறுபடியும் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம். சரியா? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன், கவனிங்க. இது வந்து A11 பிளேஸில் வரணும். 24 + 0, 24 + 0. அடுத்து என்ன இருக்கு? 0 + 8, 0 + 8. அடுத்து என்ன பாருக்கு? 28 -24, 28 -24. அடுத்து A21, A21 பாருங்க, 14 + 6, 14 + 6. அடுத்து நமக்கு என்ன வருது? 4 + 4. நெக்ஸ்ட் என்ன பாருங்க? -6 + 14, -6 + 14. அடுத்து A31, 0 + 24, 0 + 24. இங்க இருக்கு பாருங்க, 0 + 24. அடுத்து என்ன பாருங்க? 8 - 0, 8 - 0. அடுத்து என்ன இருக்கு? 24 - 12, 24 - 12.
அவ்வளோதான். நமக்கு தேவையான அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதை மினிமைஸ் பண்ணுவோம். சரியா? மினிமைஸ் பண்ணால் என்ன வருது? 24. அடுத்து 8. அடுத்து என்னப்பா வருது? இங்கே 28 minus 24 4. இங்கே என்ன வருது? 20. சரியா? அடுத்து 8. அடுத்து மறுபடியும் ஒரு 8 வருது. இங்கே 24. இங்கே 8. இந்த ஸ்டெப்பில் என்னப்பா வருது? 12. சரி, இதுதான் நமக்கு தேவையான அட்ஜாயிண்ட்டு. அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு போயிடலாமா? மறுபடியும் ஃபார்முலா எழுதுவோம். A is equal to plus or minus 1 divided by square root of determinant of adjoint A into adjoint of adjoint A, which is equal to plus or minus 1 divided by நமக்கு என்ன கிடைச்சதுப்பா? determinant adjoint A 16 கிடைச்சிருக்கும். ஞாபகம் இருக்கா? அப்போ root 16 into adjoint of adjoint A அப்படியே எழுதிக்கலாம். நம்ம என்ன இருக்கு? 24 8 4 20 8 8 24 8 12. இப்போ இந்த ரூட் 16 என்ன போட்டுக்கலாம்? நம்ம எப்பயும் போல which is equal to root 16 become 4 plus or minus 1 by 4 into. சார் இது ஷார்ட் அவுட் ஆயிருச்சு. அப்போ இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இருந்து ஏதாவது காமனாக நம்பர் எடுக்க முடிஞ்சா எடுத்துடலாமா சார்? எடுக்கலாமே. எடுத்து நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு தேவையான சிம்பிளஸ்ட் ஃபார்மாக இருக்கும். இப்போது 4 காமனாக வெளியில் எடுத்திருக்கேன். 6 2 1 5 2 2 6 2 3. சார் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டேன்னா நீங்களும் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போடணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாமில் டைம் போயிட்டே இருக்கும். சரியா? டக்கு டக்குன்னு எடுத்து போட்டிங்கன்னா தான் ப்ராக்டிஸ் ஆக ஆக தான் உங்களுக்கு நேரம் வந்து மிச்சமாகும், கன்சியூம் ஆகும். கேன்சல் பண்ணிட்டோம். விச் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகே, இங்கே நம்பர் இல்லை, 1 into 1 தான். அதனால் நமக்கு இந்த நம்பர் தேவையில்லை. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் 6 2 1 5 2 2 6 2 3. இதுதான் நமக்கு தேவையான என்னதுப்பா? ஏ. நமக்கு தேவையான ஏ. therefore A is the matrix plus or minus. உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், ஏன் சார் இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் அவங்க போட்டாங்க அப்படின்னு. நாம் நார்மலாக ஏயிலிருந்து அட்ஜாயிண்ட்டை கண்டுபிடிக்கல, ரிவர்ஸ் ப்ராசஸாக அட்ஜாயிண்ட்லேருந்து ஏவுக்கு வந்திருக்கோம். சரியா? அதனால தான் ஃபார்முலாவில் என்ன வருதுப்பா? இது ப்ளஸ்லையும் வரலாம் மைனஸ்லையும் இருக்கலாம். ரெண்டும் சேர்ந்த மாடலில் நம்ம கொடுத்துட்டோம்னா இது ப்ளஸ்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், மைனஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டுமே அந்த அட்ஜாயிண்ட்டுக்கு பொருந்தும். நாங்கள் அவங்க கொடுத்த அட்ஜாயிண்ட்டுக்கு இந்த ப்ளஸ் ஆர் மைனஸில் எது வேணாலும் பொருந்தும்னு அர்த்தம். புரிஞ்சதா? ஓகே தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் அட்ஜாயிண்ட் A is equal to given. சரி, அட்ஜாயிண்ட் A கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் A இன்வர்ஸ். ஃபைண்ட் A இன்வர்ஸ். A இன்வர்ஸை கண்டுபிடிக்கணுமா? என்ன கண்டுபிடிக்கணுமாப்பா? A இன்வர்ஸ். சரிங்க சார், A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுக்கு நான் என்ன செய்யட்டும் அப்படின்னா, ஓல்டு மெத்தட் ட்ரை பண்ணலாமா இல்லை நியூ மெத்தடே போகலாமா? ஓல்டு மெத்தடே கூட ட்ரை பண்ண பார்க்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவங்க அட்ஜாயிண்ட்டை கொடுத்துட்டு A இன்வர்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு முதல் ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். இதுக்கு முதல் ஃபார்முலாவை பார்ப்போம். ஃபார்முலாவில் என்ன தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சொல்யூஷன் கிவன் என்னப்பா? given that என்ன கொடுத்துருக்காங்க? adjoint of A or adjoint A is equal to 0 minus 2 0 6 2 minus 6 minus 3 0 6. கேள்வி என்ன? to find A inverse.
இஸ் ஈக்குவல் கொஷின் மார்க் போட்டேன். அப்போ ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்னன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ. சார் ரொம்ப சிம்பிளாக இருக்கே சார். ஆமாம், இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்க அட்ஜாயிண்ட் அப்படியே பயன்படுத்தினா போதும். இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்க அட்ஜாயிண்ட்டை அப்படியே பயன்படுத்தினா போதும். இதுக்கு முதல் என்ன கொஷின் பார்த்தோம்? அந்த கொஷினில் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏன்னு போட்டோம். நம்ம கண்டுபிடிச்சது என்ன? அங்கே ஏ, இங்கே ஏ இன்வர்ஸ், இங்கே ஏ இன்வர்ஸ். சேம் ஃபார்முலா மாதிரியே இருக்கா? கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. ஏ இன்வர்ஸ் கேட்டாங்கன்னா அட்ஜாயிண்ட் ஏவோட மல்டிப்ளை பண்ணணும். ஏ கேட்டாங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்போ இதுக்கு நமக்கு என்ன தேவை? டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ தேவை. அட்ஜாயிண்ட் ஏ நம்மகிட்ட இருக்கு. அப்போ அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு இதோட மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்றதான் கான்செப்ட். தேர்ஃபோர் நம்ம என்ன செய்யலாம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இருக்கிற டேர்முக்கு அப்படியே அட்ஜாயிண்ட் போயிடலாம். பாருங்க, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா ரோ வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நம்ம முதல் டிட்டர்மினன்ட்டுக்கு டிட்டர்மினன்ட் போடுறேன். 0 -2 0 6 2 -6 -3 0 6. எக்ஸ்பேண்டிங் அலாங் ரோ 1 வைஸு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நமக்கு 2 0 இருக்குது. நம்ம R1 C1 C2 எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்ப்பா. டிட்டர்மினன்ட்டோட ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியும் இல்லையா? 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. நீங்கள் எந்த பக்கத்தில் எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் இஸ் அன்ஆல்டர்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போது நீங்கள் நம்ம ரோ 1 வைஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா 2 0 இருக்குது. இது 1 மட்டும் நம்ம நம்பருக்கு கண்டுபிடிச்சா போதும், ஈஸியாக கிடச்சிடும். அப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் 0 இன்ட்டு எனிதிங் என்ன தான் வரப்போகுது? 0. செகண்ட் டேர்முக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ மைனஸ் ஆஃப் -2 இன்ட்டு இதோட மைனர் இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணுறேன். இதோட மைனர் என்ன வருது பாருங்கள், 6 6 36. அடுத்து 3 × 6 18. அது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஆனால் நாம் மறுபடியும் ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இப்போது என்ன ஆன்சர் வருது பாருங்கள், மைனஸ் ஆஃப் மைனஸ் +2 ஆயிடுது. உள்ள 36 - 18 என்ன வரும்? மறுபடியும் ஒரு 18. அகைன் திஸ் இஸ் ஈக்குவல் டு 36 தான். திஸ் இஸ் ஈக்குவல் டு 36. சார் 36 வந்திருக்கே, கரெக்டாக சார்? பாருங்கள், நம்ம ரூட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக 36ஆகவே வந்திருக்கு இல்லையா? அப்படி தான் வரும் மேக்ஸிமம். சரியா? ஏன்னா நம்ம காமனாக எடுக்கிற மாதிரி தான் வரும். உள்ள ரூட்டுக்குள்ளே லாக் ஆகிற மாதிரியான நம்பர்ஸை நிறைய கொடுக்கல, நமக்கு சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு என்ன தேவை? இந்த கொடுக்கப்பட்ட அட்ஜாயிண்ட்டை இந்த ஃபார்முலாக்குள்ளே ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? ஏ இன்வர்ஸ் கிடச்சிரும். தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு plus or minus 1 divided by root of 36 into root of 36 into யாரை எழுதணும்ப்பா? அட்ஜாயிண்ட். ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்க அட்ஜாயிண்ட்டை அப்படியே எழுதிக்கணும். 0 -2 0 6 2 -6 -3 0 6. சரி, which is equal to plus or minus 1 divided by 6 into 0 -2 0 6 2 -6 -3 0 6. இதுதான் நமக்கு தேவையான யாருப்பா? ஏ இன்வர்ஸ். நமக்கு தேவையான ஏ இன்வர்ஸ். ஓகேயா? டவுட் ஒன்றும் இல்லையே? தட்ஸ் ஆல் டாக்கண்ணா. புரிஞ்சதா? ரொம்ப சிம்பிளாக இருக்கா? சூப்பர். புரிஞ்சது இல்லையா? ஓகே ஓகே ஓகே. சார் மறுபடியும் ஒரு தடவை சொல்லவா? அந்த ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க, ஒரு தடவை சொல்லி காட்டுறேன் பாருங்கள். அட்ஜாயிண்ட் ஏவை கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸை கேட்குறாங்க. அட்ஜாயிண்ட் ஏவை எடுத்துக்கிட்டோம்.
ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ. இங்கே நம்ம புதுசாக அட்ஜாயிண்ட் ஏவை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, கொடுத்ததை அப்படியே யூஸ் பண்ணால் போதும். ஆனால் நமக்கு என்ன தேவை? டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வேணும். அதை டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கோம், அது 36ன்னு வந்திருக்கு. டைரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு இந்த ரூட் 36 6 ஆயிடுச்சு. இந்த அட்ஜாயிண்ட்லேருந்து காமனாக எதையும் எடுக்க முடியல. சரியா? ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு எலமெண்ட்டை வெளியே எடுக்கணும்னா உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை எலமெண்ட்லேயும் அந்த டேர்ம் காமனாக இருக்கணும். இப்படி பார்க்கும்போது இந்த 6லேருந்து 2 எடுக்கலாம் சார் சொல்லலாம், ஆனால் இங்கே 3 இருக்கு இல்லையா, அதனால் எடுக்க முடியாது. சரியா? இதை அப்படியே விட்டுறலாம், அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 10th கொஸ்டினா, find adjoint of adjoint A if adjoint A is equal to 101 020 -101. சரியா? கொடுத்துருக்க அட்ஜாயிண்ட்டுக்கு மறுபடியும் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த மாடலில் நிறைய பார்த்துருப்போம், இருந்தாலும் மறுபடியும் ஒரு கொஸ்டின் சாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க, சார்ட் அவுட் பண்ணிடுவோம். சரியா? given adjoint A is equal to 1 0 1 0 2 0 -1 0 1. சரி, எடுத்துக்கிட்டோம் சார். என்ன சார் பண்ணலாம்? ஆஸ் யூஷுவல் தான், ஷார்ட்கட் மெத்தடில் போயிருங்க. நீங்கள் நார்மல் மெத்தடில் போனீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும், மைனஸ் ப்ளஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஷார்ட்கட் மெத்தட்லேயே போயிடலாம். மறுபடியும் எடுத்து எழுதிக்கலாம்ப்பா. 0 2 0 -1 0 1. இது என்ன செய்ய சொல்லியிருக்கேன் நான்? ஃபஸ்ட்டு ரோவை ரோ 4 எழுதிக்கங்க, R4 எழுதிக்கங்க, 1 0 1. செகண்ட் ரோவை R5 எழுதிக்கங்க, 0 2 0. அடுத்து C1 என்னன்னு எழுத சொல்லியிருக்கேன்? C4 எழுத சொல்லியிருக்கேன், 1 0 -1 1 0. C2 C5 எழுதிக்கணும், 0 2 0 0 2. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னப்பா செய்யணும்? எஸ், ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் என்ன பண்ணணும்? டெலீட் பண்ணிடணும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது தான் நமக்கு தேவையான அட்ஜாயிண்ட். இதை பூரா அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் அட்ஜாயிண்ட்டுக்கு. சரியா? therefore adjoint of adjoint A is equal to என்ன கிடைக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு A11 எலமெண்ட்டு 2 × 1 -0 2 -0. அடுத்து செகண்ட் எலமெண்ட் என்னப்பா? 0 -0 0 -0. தேர்ட் எலமெண்ட் பாருங்க, 0 -2 0 -2. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. செகண்ட் ரோ என்ன பண்ணலாம் பார்க்கலாமா? செகண்ட் ரோ பாருங்க, 0 × -1 என்னதான் வரப்போகுது? 0 0 -0. அடுத்து செகண்ட் டேர்ம், செகண்ட் ரோவில் செகண்ட் டேர்ம் 1 × 1 1 1 × -1 -1. நம்ம மறுபடியும் என்ன செய்யணும்? அதோட இன்னொரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும், அப்போ +1ன்னு வரும். சரியா? அடுத்து தேர்ட் டேர்ம், செகண்ட் ரோ தேர்ட் டேர்ம் 0 -0 தான். இப்போ தேர்ட் ரோவை பார்க்கலாம், 0 + 2. கரெக்டாக இருக்கா சார் சொல்கிறது? கரெக்டாக இருக்காப்பா? கேல்குலேஷனில் மிஸ் பண்ணிடக்கூடாது. சார் நடத்திட்டு இருக்கும்போது தான் மேலே பார்க்குறது கீழே பார்க்குறது, மைனஸை நான் எழுத மறந்துட்டேன்னு சொல்லுவீங்க. அப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா சம்மில் அங்கே 2 இருக்கிற இடத்துல 4ன்னு வந்து நிற்கும். அப்புறம் சார் என்ன செய்வார்? வட்டம் போட்டு மார்க்கை குறைச்சிடுவார். கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே? அடுத்த டேர்மை பாருங்கள். தேர்ட் ரோவில் செகண்ட் டேர்ம் 0 × எடுத்தீங்கன்னா தான் ஆக போகுதுப்பா, 0 தான். அப்போது நமக்கு 0 -0. அடுத்து A33 டேர்ம் 2 -0 which is equal to, அவ்வளோதான். நமக்கு ட்ரிக் மெத்தட்லேருந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதை ஷார்ட் அவுட் பண்ணால் போதும். 2 0 -2 0 2 0 2 0 2. இதுதான் நமக்கு தேவையான என்னதுப்பா?
அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. சார் இவ்வளோ சிம்பிள் கொஷினாக கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி பூரா பெருசு பெருசாக கொடுத்துருக்காங்க, நம்ம ப்ராக்டிஸ்க்காக பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரியா? ஒருவேளை எக்ஸாமில் கேட்டால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்ல, ஈஸி தானே மார்க் வாங்குறதுக்கு. சரியா? இப்போது நாம் என்ன செஞ்சுருக்கோம்? அப்போ 10th கொஷினை முடிச்சிட்டோமா? அடுத்த கிளாஸில் 11, 12 பார்க்கலாம். சரியா? 11 and 12 கொஷின்ஸை பார்க்கலாம். நடத்தின எல்லாம் புரிஞ்சதான்னு பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் என்ன செய்யுங்க, வீடியோவை திரும்ப பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா 2 தடவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வாங்க. ஓகேயா? உங்களுடைய டவுட்டை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. சார் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் கமெண்ட்ஸ்க்கு பதில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய், see you.